இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட்டோட ஃபாலோ அப் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் செகண்ட் பார்ட் ஆர் 2. இது வந்து என்னன்னா சர்க்குலர் அரேன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ஆன்சர் இப்போ ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னா இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ 2க்கு அதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? 10. 10க்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் 12. 12க்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் வந்து இப்போ இந்த சைடு 1ல இருந்து 11 வரைக்கும் பார்க்கணும். சர்க்குலர் அரேனால இப்போ இங்க இதோட லென்த் வந்து 5னா சர்க்குலர் ஆகி அந்த 5 வர வரைக்குமே பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்னா 1ல இருந்து 11 வரைக்கும் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் 2ம் 10ம் பார்க்கணும். இப்போ இதுல எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல -1. இப்போ 1க்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் 11 தான். இப்போ 11க்கு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா வந்து கிரேட்டர் எலிமெண்ட் 1ல என்ன பண்ணிருப்போம்னா இந்த இடத்துல -1ன்னு போட்டிருப்போம். அது மாதிரி இல்லாம இந்த இடத்துல இது சர்க்குலர் அரேன்னு சொல்றதுனால இந்த 11 வந்து இந்த 2, 10, 12 கனெக்டட், இந்த 1 வரைக்கும் கனெக்டட். அப்போ இப்படி எப்படி இருக்கும்னா இது இந்த இடத்துக்கு வரும்போது 11, 2, 10, 12, 1 இப்படி இருக்கும். இப்போ இதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் என்ன? 12. அப்போ இது ஆன்சர் என்ன வரும்னா 12 இருக்கும். இப்போ இதுதான் அவுட்புட். இதை நம்ம எப்படி பார்க்கறோம்? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ரூட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்ரோச். ஏன் ஸ்டாக்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்குக்கு வரும்போது நம்ம ஏன் ஸ்டாக்னு பார்ப்போம். இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ்ல ப்ரூட் ஃபோர்ஸ்னா ஒன்றும் நைவ் சொல்யூஷன் தான் அது. இப்போ 2, 10, 12, 1, 11 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இப்ப எனக்கு இங்க இப்ப ஐங்கிற ஒரு எலமெண்ட், ஐங்கிற ஒரு வேரியபிள் இங்க இருக்குதுன்னா இப்போ இந்த ஐங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற வேரியபிள் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் என்னவா இருக்கும்னு நம்ம இப்படி செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? 10 பார்க்கணும், 12 பார்க்கணும், 1 பார்க்கணும், 11 பார்க்கணும். இப்போ இதோட எப்படி பாக்குறதுன்னா இப்போ நம்ம இது வந்து நெக்ஸ்டட் லூப்ல எடுக்கணும். ஏன்னா இப்போ இது இந்த ஐ ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். இது ஏன்னா இது கான்ஸ்டன்டா இந்த ஐ கம்பேர் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடு போற எலமெண்ட்டும் கம்பேர் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஐயை மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்போ நீங்க எது கூட கம்பேர் பண்றீங்கன்னு தெரியாம போயிடும். ஸோ நான் அதுக்காக இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் ஐக்கு கீழே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஐங்கிற இடத்துலயே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஐங்கிற இடத்துல பிளேஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்க இப்ப ஐய 2 J1 2 இது ரெண்டுமே கம்பேர் பண்ணணுமா அப்படிங்கறது பார்க்கணும். இப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ண தேவையில்லை. அப்போ ஜேவை நான் ஐ பிளஸ் அது ஐக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிட்டேன். முன்னாடினா அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சிட்டேன். இப்போ நான் ஐ இங்க இருக்கும் போது ஜே வந்து ஃபுல்லா டிராவர்ஸ் ஆகி கம்பேர் பண்ணிட்டே வரணும். இதுல நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் எதுவோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஆனா இது வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட்டுக்கு. இது நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் 2 சர்க்குலர் அரேக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க ஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை 12 கிட்ட ஐ இருக்குது. இப்போ இதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட்னா 1, 11 செக் பண்ணணும். அதே மாதிரி 2ம் 10ம் 12 வரைக்கும் செக் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம எப்படி கோட் எழுத போறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் அரேவை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ ஃபார் லூப்ல ஐ 0ல இருந்து n-1 வரைக்கும் போகணும். அதே மாதிரி ஜே வந்து எது வரைக்கும் ஐயோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து i+1ல இருந்து எது வரைக்கும் போகணுங்கிற கணக்கு இங்க எப்படி எழுதணும்னா,
இப்போ நம்ம இதை சர்க்குலருக்கு வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் வந்து இங்க வந்து நல்ல உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 1 மாடுலோ 5ங்கும் போது 1 தான், 2 மாடுலோ 5ங்கிறது 2 தான். இதே 6 மாடுலோ 5ங்கும் போது மறுபடியும் அது திருப்பி கொண்டு வந்து 1க்கு விட்டுரும். இதே 7 மாடுலோ 5ங்கும் போது திருப்பி வந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து விட்டுரும், செகண்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து விட்டுரும். 8 மாடுலோ 5ங்கும் போது தேர்ட் எலிமெண்ட் கொண்டு வந்து விட்டுரும். அப்போ அப்போ இந்த மாடுலோ யூஸ் பண்ணணும்னா அது என்னை விட பெருசா போகணும். என்னை விட பெருசா எப்படி போகும்? அப்பதான் நம்ம அந்த திருப்பி அது அந்த ரொட்டேஷன்ல அந்த எலிமெண்ட் வந்து நிக்குமா? அப்ப என்னை விட அப்ப எப்ப பெருசா போகும்? I பிளஸ் n மைனஸ் 1. இது இப்ப இது ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ இங்க இதோட n வந்து என்னவா இருக்கும்னா 5. ஓகேங்களா? இப்போ I வந்து எங்க இருக்குது? 0 1 2. ஓகேங்களா? இப்போ 2 பிளஸ் 5 அப்ப என்ன ஆகும்? 7 வரும். 7 மாடுலோ 5 வந்து எங்க நிக்கும்? 2ல நிக்கும். எனக்கு இந்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணவே தேவையில்லை. அப்போ 2 பிளஸ் 5 மைனஸ் 1 அப்படின்னா எனக்கு 1லயே நின்றும். 6 மாடுலோ 5 1லயே நின்றும். அப்ப எனக்கு 1 வரைக்கும் வந்தா போதும். எனக்கு அந்த எலிமெண்ட்டுக்கு இப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்க முடிவு தேவையில்லை. இப்போ நான் எங்க இருந்து இப்போ நான் வந்து ஐல இருந்தா I பிளஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறேன். அதே மாதிரி I மைனஸ் 1லயே நின்றுணும். அப்போ நான் வந்து n மைனஸ் 1 போட்டாவே எனக்கு வந்து இந்த 10லயே நின்றும். நான் n மைனஸ் 1 போடலைன்னா இங்க 12க்கு வந்துடும். அது தேவையில்லாத கம்பேரிசனா போகும். ஸோ I பிளஸ் n மைனஸ் 1. இப்போ இது தேர்ட் எலிமெண்ட், இப்போ தேர்ட் எலிமெண்ட்ல இருக்குதுன்னா எனக்கு இது 12 வரைக்கும் செக் பண்ணணும். மறுபடியும் சுத்திட்டு வந்து 12 வரைக்கும் செக் பண்ணணும். இப்படி சுத்திட்டு வந்து 12 வரைக்கும் செக் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா I வந்து 4ல இருக்குது பிளஸ் 5 மைனஸ் 1 அப்படிங்கும் போது 8. 8/5 எவ்வளோ? 3. இப்போ இது தேர்ட் எலிமெண்ட்லயே வந்து நின்றும். எனக்கு இங்க இங்க இந்த எலிமெண்ட் பார்க்கும் போது ஃபோர்த் இண்டெக்ஸ் எடுக்கும் போது தேர்ட் இண்டெக்ஸ்ல நின்றுணும். தேர்ட் இண்டெக்ஸ் எடுக்கும் போது செகண்ட் இண்டெக்ஸ்ல நின்றுணும். அதுதான் அந்த n மைனஸ் 1 போடுறோம். I பிளஸ் n மைனஸ் 1. ஓகே. இப்போ இது j வந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ல போகுது. அப்போ நான் என்ன பண்றேன்? இங்க மாடுலோ n இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு j மாடுலோ n. இப்போ இது வந்து ரொட்டேஷனல் அரே வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்க என்ன செக் பண்ணோம்? இஃப் அரே ஆஃப் I வந்து அரே ஆஃப் j ஃபர்ஸ்ட் அங்க கிரேட்டர் எலிமெண்ட்ல எடுத்தோம். இங்க வந்து மாடுலோ பண்ணனால n இண்டெக்ஸ்ல பெருசா இருந்துச்சுன்னா அரே ஆஃப் I விட அரே ஆஃப் இண்டெக்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா அவுட்புட் அரேல அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸுக்கு அரே ஆஃப் இண்டெக்ஸை அசைன் பண்ணி விட்டுறோம். பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் செக் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இன்னர் லூப்பை பிரேக் பண்ணிட்டா போதும். அப்புறம் லூப்பை க்ளோஸ் பண்ணிட்டாவே இதுதான் ஆன்சரா இருக்கும். இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸா இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஐங்கிற ஒரு லூப் எடுக்கிறோம், ஜேங்கிற ஒரு லூப் எடுக்கிறோம். இது ரெண்டுமே n வரைக்கும் போகுது, n மைனஸ் 1 வரைக்கும் போகுது, அது கடைசி எலிமெண்ட் வரைக்கும் போகுது. அப்போ என்னவா இருக்கும்? n ஸ்கொயர் வரைக்கும் போகும். டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஏன்னா அவுட்புட் மட்டும் தான் நம்ம ஒரு அரே கிரியேட் பண்றோம். அது வந்து எந்த அரே சைஸ்ல கிரியேட் பண்றோம்னா இன்புட் என்ன இருக்குதோ அதுதான் அவுட்புட் சைஸோ இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்ன இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இப்போ ஸ்டாக் அப்ரோச், ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சுக்கு வரப்போறோம். ஏன் இங்க ஸ்டாக் அப்படின்னு சொல்றேன்னா, எப்பயுமே நெக்ஸ்ட் கிரியேட்டர் எலிமெண்ட் இப்போ 2 1 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 2க்கு நெக்ஸ்ட் கிரியேட்டர் எலிமெண்ட் 1 இல்லை, நான் 5. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க 6 7 இருந்தாலுமே எனக்கு இந்த 5 இருந்தா மட்டும் போதும். லாஸ்டா எந்த நம்பர் இருக்குதோ அதுதான் இந்த நம்பருக்கு அவுட்புட்.
லாஸ்டா எந்த நம்பர் பெருசா இருக்கோ ஸ்டாக்ல அதுதான் இதோட நம்பர் அவுட்புட். அப்போ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ங்கிற மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துக்கிறோம். இப்போ எப்போ இந்த 5 முன்னாடி வரும்? ஸ்டாக் வந்து மோனோடானிக்கா டிக்ரீசிங்ல இருந்தா மட்டும்தான் 7, 6, 5. இப்போ இந்த 2க்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்போ இப்படி இந்த மோனோடானிக்கா டிக்ரீஸா இருக்கும் போது மட்டும்தான் இந்த 5 மேல வரும். அப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்னா மோனோடானிக் டிக்ரீசிங் ஸ்டாக்கு. இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. அதனால நம்ம ஸ்டாக்கு அதுல நம்ம மோனோடானிக் டிக்ரீசிங் ஸ்டாக் எடுக்க போறோம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல ஒரு புது கான்செப்ட் நம்ம வந்து படிக்க போறோம். என்னன்னா இப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம்? இதுதான் ஒரிஜினல் அரே. இப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் மாடுலோ 5 அது மாதிரி பண்ற மாதிரி இதுல நம்ம ஒரு இமேஜினரியா அரேவை டபுள் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எலிமெண்ட் தான் தேவை. அப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எலிமெண்ட்னா முன்னாடி இந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு ஆன்சர் தேவைன்னா எனக்கு வந்து 11 தெரிஞ்சிருக்கணும். 11 எப்ப தெரியும்? 12க்கு முன்னாடி. 12க்கு நான் வரவே இல்லை, ஆனா எனக்கு 11 தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தா மட்டும்தான் 11 ஃபர்ஸ்ட் நான் பார்த்திருப்பேன், அதுக்கப்புறம் நான் 12 பார்த்திருப்பேன். ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் எலிமெண்ட்னா இப்போ எனக்கு 11க்கு தெரியணும்னா எனக்கு 11க்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு 12க்கு இப்போ 12னா இப்போ 11க்கு ஆன்சர் வேணும்னா எனக்கு 12 முன்னாடியே நான் பார்த்துருக்கணும். ஓகேங்களா? 12 முன்னாடியே பார்த்துருந்தா அப்போ நான் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் இந்த சைடு டிராவல்ஸ் இந்த இதை பார்த்துருந்ததுக்கு அப்புறம் இது பார்க்கணும்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரணும். இதே வந்து நெக்ஸ்ட் கிரேட் எலிமெண்ட்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சா? இப்போ நான் ஏன் இதை டபுள் பண்றேன் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த 10க்கு தேவைன்னா இதோட அரேயோட சைஸ் என்னவா இருக்கும்னா இது வரைக்கும் இருக்கணும். n வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ 5. இப்போ எனக்கு இந்த 5 எலமெண்ட்ஸுமே உள்ள இருக்கணும். அப்பதான் எனக்கு இந்த 10க்கு இந்த 5 ரேஞ்சுக்குள்ள தேட முடியும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் லூப் ரைட்ல இருந்து லெஃப்ட் தான். ஆனா இந்த இடத்துல நான் டபுள் த அரே பண்ணிடுறேன். டபுள் த அரே i is equal to -1. ஏன்னா இங்க பாருங்களேன் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்க n 5, ஆனா எனக்கு 9 வரைக்கும் வந்துருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? 2n - 1. அப்போ n 9 வந்துருமா? இங்க 5 போட்டா அப்போ 2n - 1 எது வரைக்கும்? 0 வரைக்கும் மைனஸ் ஆயிட்டு. ஓகே, எழுதியாச்சா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கிரேட் எலிமெண்ட் பார்த்தது எல்லாமே அதேதான். ஆனா எனக்கு வந்து இதுக்கு மேலதான் இப்ப எனக்கு எதுக்குள்ள n வந்து 5க்குள்ள மட்டும்தான் எனக்கு இப்போ எனக்கு இன்புட் என்னவா இருக்குதோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்புட் 5 இருந்துச்சுன்னா அவுட்புட்டும் 5 தான் இருந்துச்சு. ஆனா இங்க டபுள் த அரே எடுக்கிறதுனால இன்புட் 9 வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால எனக்கு 5 வரைக்கும் தான் ஆன்சர் வரணும். ஆனா எனக்கு 9 இருக்குது. இங்க 9 வரைக்கும் ஆன்சர் தேவையில்லை. அப்போ நான் இப்போ இங்க ஒரு கண்டிஷன் இப்போ இங்க ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம். எப்ப i வந்து 5க்கு கீழே போகுதோ எனக்கு அப்ப மட்டும் ஆன்சரை வந்து அவுட்புட் அரேல ஸ்டோர் பண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதுறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு கான்செப்டா சொல்றேன். இப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பாத்துக்கலாம். இப்போ while ஸ்டாக் எம்டியா இல்லாம அண்ட் ஸ்டாக்கோட பீக் பெருசா இல்லாம அரேயோட எலமெண்ட் வந்து பெருசா இருந்து ஆனா
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க அரேயோட எலமெண்ட் வந்து ஏன் ஐன்னு மட்டும் போடல, ஐன்னு தான் இங்க நம்ம நார்மலா கிரேட் எலமெண்ட்ல போட்டிருப்போம். இங்க ஏன் போடலைன்னா இங்க ஐ வந்து எதுல இருந்து டிராவல்ஸ் ஆகுது, 9ல இருந்து 0க்கு வருது. நம்மளுக்கு 9 ஏற்கனவே அரேல இருக்குதா, இல்ல. நம்மளுக்கு இருக்கிறது 5 எலிமெண்ட் தான், அது எப்படி 9 வர முடியும்? அப்போ மாடுலோ n போட்டு ஒருவேளை அரேயோட எலிமெண்ட் பெருசா இருந்துச்சுன்னா stack டாட் பாப் அந்த எலிமெண்ட்டை பார்க்குற வரைக்கும் பாப் பண்ணிட்டே இருக்கு. எப்ப எப்ப ஐ வந்து 5க்கு கீழே போகுதோ எனக்கு அப்ப மட்டும் அவுட்புட் அரேல ஸ்டோர் பண்ணா போதும். ஓகேங்களா? அப்போ அவுட்புட் ஆஃப் ஐ வந்து ஸ்டாக் என்னது, ஸ்டாக் எம்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், -1 ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்டாக் டாட் அந்த பீக் எலிமெண்ட் எதுவோ அது ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டாக் டாட் புஷ். இங்க அரே ஆஃப் ஐ தான் எழுதுவோம். ஆனா ஆனா இங்க அரே ஐ வந்து எதுல இருந்து 9ல இருந்து 0 போகுது. 9ங்கிறது அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். அப்போ அது மாடுலோ n பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ ரிட்டர்ன் அவுட்புட் அரே. இதுதான் கோடு, சூடோ கோடு இதுதான். இப்போ நம்ம இது வந்து ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். ட்ரை ரன் வந்து 2 3 10 இதாக எலிமெண்ட்னா இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டபுளா பண்ணிப்போமா. அது டபுளா நான் வேற கலர்ல சாரி வேற கலர்ல எழுதிக்கிறேன். இப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10 ஸ்டாக்ல புஷ் பண்ணிக்கிறேன். 3 ஸ்டாக்கோட பெரிய எலிமெண்டா இல்ல, அப்போ அதையும் புஷ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டாக்கோட டாப்போட பெரிய எலிமெண்டா இல்ல, அதையும் புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ வந்து n-க்கு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஐ n-க்கு கீழே வந்துச்சுன்னா அதை வந்து அவுட்புட்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னா, இப்போ இதுக்கு மேல வரதுன்னா நம்ம அவுட்புட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 10ன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த எலிமெண்ட்டுக்குள்ள, அப்போ இதுல இருந்து இதுக்குள்ள எது பெரிய எலிமெண்ட், 10 இதுக்குள்ள பெரிய எலிமெண்ட் எதுவுமே இல்லை, அப்போ -1. ஏன்னா இதுவும் போயிடும், 3யும் 10ஓட பெருசு இல்லை, 10ம் 10ஓட பெருசு இல்லை, அப்போ எல்லாமே போயிடும். இப்போ ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். ஸ்டாக் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், அவுட்புட்ல -1. ஓகே, இப்போ அப்புறம் 10 புஷ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல 3 வரும். 3 10 விட பெருசா இல்ல, அப்போ அதை பாப் பண்ண தேவையில்லை. அப்போ 10 தான் அதோட இந்த நம்பர். ஸ்டாக் வந்து எம்டியாவும் இல்லை, ஒரு எலமெண்ட் இருக்குது, டாப் எலமெண்ட் தான் பெரிய எலமெண்டா இருக்குது, அதனால இதுதான் நெக்ஸ்ட் கிரேட் எலமெண்ட். இப்போ 3 வந்து புஷ் பண்ணியாச்சு. இப்போ 2 வருது. இப்போ அரே ஆஃப் 5ல 2 வரும்போது 2 வந்து பார்க்கும், 2 வந்து டாப்போட பெரிய எலமெண்டா இல்ல, அப்போ நம்ம பாப் பண்ண தேவை கிடையாது. அப்போ அரே ஆஃப் 5ல அதை அசைன் பண்ணிடும் பீக் எலமெண்ட்டை, அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடும். அப்புறம் வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணிடும். இப்போ வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல 3 10 -1 இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்,
ஃபார் லூப்பை 2n-1 இருந்து 0 வரைக்கும் வரும். அப்போ 2n டைம் காம்ப்ளெக்சிட்டி. பாப்பும் இதுல பாப்பும் 2n புஷ்ஷும் 2n. ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இமேஜினரி எலமெண்டா இருந்தாலும் அது புஷ் பண்ணுது, இமேஜினரி எலமெண்டா இல்லைனாலுமே புஷ் பண்ணுது. அப்போ டபுள் த சைஸ் வரும். அப்போ புஷ்ஷும் டபுள் த சைஸ், பாப்பும் டபுள் த சைஸ். இப்போ நீங்க இது எல்லாமே ஒரே லூப்புக்குள்ள நடக்கிறதுனால இதை நீ இந்த ஃபார் லூப் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த புஷ்ஷு பாப்பு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா வந்து புஷ்ஷுக்கும் பாப்புக்கும் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்தா மட்டுமே போதுமானது. அப்போ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? 4n இருக்கும். ஏன்னா ஸ்டாக் பிளஸ் ஸ்டாக் பாப் பிளஸ் ஸ்டாக் புஷ் வந்து 2n. இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? ஆர்டர் ஆஃப் n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n 2n. இது வந்து ஸ்டாக் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து அவுட்புட் அரேயோட சைஸ். அவ்வளவுதான்.